கவின் அவன் தாத்தா வீட்டிற்கு வந்து இன்றோடு 1 மாதம் முடிவடைகிறது. இன்னும் 2 தினங்களில் அவன் பள்ளிக்கு போக வேண்டும். அதனால் சென்னையிலிருந்து வந்த அவன் அப்பா அவனை அழைத்து கொண்டு போவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த கிராமத்தில் 1 மாதம் எப்படி ஓடியது என்றே கவினால் உணர முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கண்ணை மூடி திறப்பதற்குள் என்பார்களே, அப்படி ஓடிவிட்டன 30 நாட்கள். கவனின் தாத்தாவும் பாட்டியும் தான் பாவம். அவர்கள் இன்று 2 மாதம் பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை விட்டிருக்க கூடாதா என்று பள்ளி நிர்வாகத்தை கரித்து கொட்டி கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த 1 மாத காலமும் கவினையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள் அவன் தாத்தாவும் பாட்டியும். அவர்களின் வேலைகள் அனைத்தையும் மறந்துவிட்டு கவினை கவனிப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அந்த 8 வயது சிறுவன் அவர்களின் கவனிப்பில் மெய்மறந்து போனான் என்றுதான் சொல்ல வேண்டும். சிறிதளவும் கோபப்படாத தாத்தா கேட்டதையெல்லாம் அடுக்களைக்குள் புகுந்து அசராமல் செய்து கொடுக்கும் பாட்டி என அவனுக்காகவே உருகும் உள்ளங்களை பார்த்த கவினுக்கு தன் அப்பா அம்மாவின் நினைவு துளி கூட இந்த 1 மாத காலத்தில் வரவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். பட்டியல் போட்டுக்கொண்டு வாழும் சென்னை வாழ்க்கையிலிருந்து 1 மாத விடுப்பு போதாது என்று தோன்றியது கவினுக்கு. அவன் அப்பா அம்மாவின் மருத்துவர், பொறியாளர் இத்தியாதிகள் பற்றிய கனவுகள் அவன் தூக்கத்தை தற்போது தட்டி எழுப்பவில்லை என்பது மட்டுமே அவனுக்கு பெரும் ஆறுதல் என்றுதான் சொல்ல வேண்டும். கவினை தூக்கி கொண்டு ஏரி, குளங்கள், குட்டைகளுக்கெல்லாம் போகும் அவன் தாத்தா அதில் மேய்ந்து கொண்டிருக்கும் மீன்களையும் அதனூடே ஊர்ந்து செல்லும் தண்ணி பாம்புகளையும் காட்டி அவனை வியக்க வைப்பார் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமா, பூவும் காயுமாக காட்சியளிக்கும் புளிய மரங்களில் கல்லை விட்டு அறிந்து அதிலிருந்து விழும் புளியம் பழங்களை பொறுக்கி வந்து அவன் கையில் கொடுத்து அழகு பார்ப்பார் என்றுதான் சொல்ல வேண்டும். கொள்ளை மேடுகளில் வளர்ந்து கிடக்கும் பனை மரங்களில் கஷ்டப்பட்டு ஏறி பனங்காய் வெட்டி அவனுக்கு நுங்கு கொடுப்பார். கையோடு பனங்கடுக்கைகளில் வண்டி செய்து கொடுத்து அவனை வீடு வரைக்கும் ஓட்டி வர சொல்லுவார் என்றுதான் சொல்ல வேண்டும். வயல்களில் புல்லை மேய்ந்து கொண்டிருக்கும் மாடுகளை தனது பேரப்பிள்ளையின் கைகளால் தடவி பார்க்க வைத்து அதன் ஸ்பரிசத்தை உணர வைத்து அவனை மகிழ வைப்பார். வாய்க்காலில் ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீரில் அவனை இறக்கிவிட்டு நடந்து வர சொல்லுவார். அதில் தத்தி தத்தி வரும் அவன் அழகை கண்டு ரசிக்கும் அவர் அவனை அலேக்காக தூக்கி கொண்டு மகிழ்வார் என்றுதான் சொல்ல வேண்டும். 2 பக்கமும் நெற்கதிர்கள் நிறைந்திருக்க அதற்கு நடுவே இருக்கும் வயலில் கவினை நடக்குவிட்டு பார்த்து மகிழும் அவன் தாத்தா ஈச்ச மரங்களிலிருந்து பழுத்து விழுந்து கிடக்கும் ஈச்சம்பழங்களை பொறுக்கி வந்து தண்ணீரில் அலசி அவனுக்கு ஊட்டி கொண்டே அவனை ரசித்து மகிழ்வார். அதை அவன் வாயில் போட்டு மென்று விளங்கும் விதத்தை பார்ப்பதற்கே அவருக்கு அலாதி சுகமாக இருக்கும். இப்படி 1 மாத காலம் இணைப்பிரியாத நண்பர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பகலெல்லாம் பல இடங்களுக்கு போய் சுற்றி தெரிந்துவிட்டு வந்தாலும் சாயங்கால பொழுதிலும் சும்மா இருக்காமல் அவன் தாத்தா வாங்கி வைத்திருந்த குட்டி சைக்கிளில் அந்த கிராமத்தின் தெருக்களை வலம் வந்து கொண்டிருந்தான் கவின் என்றுதான் சொல்ல வேண்டும். சைக்கிளை வளைந்து நெளிந்து ஓடும் பாம்பை போல ஓட்டி கொண்டு போகும் கவினுக்கு பாதுகாப்பு அதிகாரியை போல அவனுக்கு பக்கத்திலேயே நடந்து செல்வார் அவன் தாத்தா. அவன் பெடலை மெரித்து கால்கள் ஓய்ந்து போகும் போது பின்பக்கத்திலிருந்து தள்ளி கொண்டு ஓடுவார் என்று தான் சொல்ல வேண்டும். அவன் சைக்கிள் ஓட்டுவதை பார்ப்பதற்கே பல பிள்ளைகள் அவனுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களில் ஒருவரை கூட அவனுக்கு பக்கத்தில் அண்ட விடாமல் அவன் சைக்கிள் வலம் வருவதற்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கும் அவன் தாத்தா அந்த பிள்ளைகளை விரட்டுவதற்கு உபயோகப்படுத்தும் வார்த்தைகள் கண்டிப்பாக கவினுக்கு புரியாதவைகள் என்று தான் சொல்ல வேண்டும். அவன் யாருடனாவது விளையாடுவதற்கு விரும்பினால் கூட அவனை விடுவதற்கு அவன் தாத்தா தயாரில்லாமல் இருந்தான். பேர பிள்ளைகளை இந்த கிராமத்து பையன்களோடு சேர்த்து கொண்டு கண்ட வார்த்தைகளை எல்லாம் கற்றுக்கொள்ளும் என்ற பயம் அவருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும்.
அவருக்கு எப்போதும் பொழுதுபோக்கிற்காக உடனிருக்கும் பக்கத்து வீட்டு சிறுவனுக்கும் கூட அவரின் பேரப்பிள்ளையிடம் விளையாடுவதற்கு அனுமதி அளிக்க மறுத்திருந்தார் கவினின் தாத்தா என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த சிறுவன் அன்றாட வயிற்றுப்பாட்டிற்கே அவன் அம்மாவிடம் போராடி கொண்டிருப்பவன். கவின் இருக்கும் நிலையே வேறு விதம். அவன் கைகளில் வகை வகையான தின்பண்டங்கள் இருக்கும். அதில் சிலவற்றை தின்பான், சிலவற்றை தெருவில் தெரியும் நாய்களை கூப்பிட்டு அதுகளுக்கு போட்டுவிட்டு வேடிக்கை பார்ப்பான். தின்றுவிட்டு மீண்டும் ஏதாவது கிடைக்காதோ என்று அவைகள் நாக்கை தொங்க போட்டு கொண்டு உட்கார்ந்திருக்கும். சில நேரங்களில் அவன் தாத்தா பாட்டிக்கும் தெரியாமல் அந்த சிறுவனுக்கும் சில தின்பண்டங்களை கைமாற்றி விடுவான் கவின். அந்த சிறுவன் வாங்குவதற்கு யோசித்து கொண்டு இருக்கும் போதே அவன் கைகளை பிடித்து திணித்துவிட்டு ஓடிவிடுவான் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த சிறுவன் கவின் செய்யும் ஒவ்வொரு சாகசத்தையும் வெறித்து பார்த்து கொண்டு நிற்பான். ஆர்வத்தில் சில நேரம் அவன் கிட்ட போய் விளையாட்டில் சேர்ந்து கொள்ளும் தனது விருப்பத்தை தெரிவிப்பான். இருவரும் சேர்ந்து கொஞ்ச நேரம்தான் விளையாடுவார்கள். அதற்குள் கவினுக்கு அவன் மேல் கோபம் வந்துவிடும். அந்த சிறுவனிடம் உனக்கு விளையாடவே தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு அவன் மட்டும் ஏதாவது ஒரு விளையாட்டு பொருளை எடுத்துக்கொண்டு தனியாக போய் விளையாடுவான் என்று தான் சொல்ல வேண்டும். சில நேரங்களில் கவின் வாயிலிருந்து வந்து விழும் ஆங்கில வார்த்தைகளை கேட்டுவிட்டு நம்மை ஏதோ திட்டுகிறான் என்று நினைத்து கொண்டு திரும்பி பார்க்காமல் ஓடியிருக்கிறான் அந்த சிறுவன் என்று தான் சொல்ல வேண்டும். கவினுக்கு கிடைத்தது போல தனக்கு ஒரு தாத்தாவோ பாட்டியோ கிடைக்கவில்லையே என்று அந்த சிறுவன் தன் மனதிற்குள் நினைப்பதற்கு கவினே பல நேரங்களில் காரணமாக இருந்திருக்கிறான் என்று தான் சொல்ல வேண்டும். கவினின் அப்பா அவன் உடைமைகள் எல்லாவற்றையும் எடுத்து கார் டிக்கியில் வைத்து கொண்டிருந்தான். அவன் தாத்தாவும் அவன் கூட ஒத்தாசை செய்து கொண்டிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். கவின் அவனோடு புறப்படுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தான். எல்லா வேலைகளும் முடிந்துவிட்டன. இனி புறப்பட வேண்டியதுதான். தனது தாத்தா பாட்டியிடம் சொல்லிவிட்டு புறப்படுவதற்கு தயாரானான் கவின். அவன் அப்பா டிரைவர் இருக்கையில் ஏறி அமர்ந்து கொண்டு பின்பக்க கதவை திறந்து விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். கவினின் தாத்தா ஏதோ ஒன்றை விட்டுவிட்டோமே என்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தார். அப்போதுதான் அவன் இதனால் வரை ஓட்டி கொண்டிருந்த சைக்கிள் அவர் கண்களில் பட்டது. உடனே மகனை இருக்க சொல்லிவிட்டு காரின் மேல் பகுதியில் ஏற்றுவதற்கு தூக்கி கொண்டு ஓடி வந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். காரில் ஏறப்போன கவின் கீழே இறங்கினான். கொஞ்ச நேரம் அவன் தாத்தாவை பார்த்து கொண்டிருந்தான். சற்று தொலைவில் பக்கத்து வீட்டு சிறுவன் இவற்றை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். சைக்கிளை கீழே இறக்கி வைக்க சொல்லி அதில் ஏறி உட்கார்ந்து கொண்ட கவின் அதை ஓட்டி கொண்ட நேராக அந்த சிறுவனிடம் போனான். அவனை பார்த்த அந்த சிறுவன் தன் வீட்டிற்குள் போய் புகுந்து கொண்டான். வெளியிலிருந்தே அவன் பெயரை சொல்லி கூப்பிட்ட கவின், இனிமே இந்த ஊருக்கு நான் அடுத்த வருஷம்தான் வருவேன். அதனால் இந்த சைக்கிள் வீணாதான் கிடக்கும். எனக்கு சென்னையில் அப்பா நிறைய சைக்கிள் வாங்கி வச்சிருக்கிறார். உனக்கு தான் சைக்கிள் இல்லையே, இதை நீயே வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு அந்த சிறுவனின் வீட்டு வாசலிலேயே அந்த சைக்கிளை நிறுத்திவிட்டு காரை நோக்கி புறப்பட்டு சென்றான் கவின் என்று தான் சொல்ல வேண்டும். அவனின் அந்த செயலை கண்ட அவன் உறவுகள் அவனை வைத்த கண் வாங்காமல் வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள். என்றான்.